மக்களே இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மருத்துவத்துல பல கலைகளை சைனாவுக்கு கொண்டு போய் கற்றுக்கொண்டு வந்திருக்க உங்களுக்கு ஒருத்தரை பார்க்க தான் வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியும் அவர் யாருன்னு சொல்லி 7ஆம் அறிவு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல உள்ளவர் தான் எங்களோட சூர்யாவோட தம்பி ஃபஸ்லான் அவர்களை தான் பார்க்க வந்திருக்கோம். அவர்கிட்ட எந்த நோய்க்கு மருந்து கேட்டாலும் அசால்ட்டா மருந்து சொல்லிடுவாரு. வாங்க போய் கேட்போம். மக்களே எங்களோட கேரக்டர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஜோக் கேரக்டர். அந்த கேரக்டரை வச்சு நாங்க மற்றவங்கள்ட்ட ஜோக் டைப்ல கேள்வி கேட்டிருப்போம். ஆனா இவர்கிட்ட அப்படி கேட்கறாது. ஏன்னா இவர் மருத்துவத்துல மிகவும் உயர்ந்த ஒரு ஆள். இவர் நாங்க டீசெண்டா தான் கேள்வியில கேட்கணும். அழிச்சுட்டு வாங்க, இவர்கிட்ட நாங்க பொறுமையாக கேள்வி கேட்போம். சனா துலா முளகு தண்ணியே குடிச்சாங்க. சரி, இவரு இப்ப எங்களுக்கு இங்கிலீஷ்ல இவர் என்னமோ மொழியே தெரியாத அளவுல எங்களுக்கு மருந்து சொல்றாரு. சரி, நான் இப்ப இவர்கிட்ட தமிழ் தெரியுமான்னு கேட்போம். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? எல்லாம் நல்லா தெரியும். நல்லா தெரியுமா? இவருக்கு பல மொழிகள் தெரிஞ்சிருக்கு. நல்ல வேலை எங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கு, லேசியா போயிருக்கு. சரி, அப்ப இந்த உலகத்துல மருந்து கண்டுபிடிக்காத ஒரே ஒரு நோய் என்னன்னு சொன்னா அது கொரோனா. நிறைய நோய்கள் இருக்கு, ஆனா மெயினா கொரோனா எங்களுக்கு தேவை. அதுதான் மக்களால அழிச்சு போட்டுச்சு. அதுக்கு முதல்ல நல்ல மருந்துன்னு சொல்லுங்க. இதுக்கு மருந்து ஃபர்ஸ்ட்ல புளியாங்கொட்டையை வந்துடுங்க. புளியாங்கொட்டையா? அந்த புளியாங்கொட்டைய இது கிடைக்காது. இது ரேரான சாமான். அது இப்படி சுத்துங்க அதுல. அதுக்கு போறோம் இந்த கெடி ஒன்று இருக்கு. இந்த இது கிடைக்கும். மனுஷன் தலையில பேன் புழுத்தா கிடைக்கும். சரி, அதை இப்படி இது கீழே வைக்கணும். கீழே அதுக்கு போறோம். இது சரி, இது சரி வராது. உள்ளுக்கு பல ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கா. டோக்கன் அதுக்கு போறோம். இது இருக்கு, இதுக்கு போடணும். இந்த கவர் எங்க? அது கவர், அது ரேரான கவர். அது நீ உங்களுக்கு தேவையில்ல அந்த கதை. சாக்லேட் உள்ள கவர். அப்புறம் இது எடுக்கணும். இது இப்படி மடிக்கணும். மடிச்சு போட்டுட்டு இப்படி கீழே வச்சு இடிக்கணும். நல்லா இடிக்கணும். கைப்பற்றும் பார்த்து இடிச்சு அப்புறம் கேஸ்ல கொண்டு போயிட்டு வதக்கணும். வெங்காயம் கொச்சிக்காய் கொஞ்சம் போட்டு வதக்கி அதை கொஞ்சம் பொரிக்கணும். மறுக்கா பொரிச்சு அப்புறம் தலையில கொஞ்சம் தேய்க்கணும். முடியல தேய்ச்சிட்டு அப்புன்னு போட்டா கோமாக்கு போயிட மாட்டீங்க. கொரோனாக்கு மருந்து அதுதான். இவ்வளவு காலம் பல டாக்டர்கள் விஞ்ஞானிகள் எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டிக்கும் வேற இல்ல. இவரு அசால்ட்டா மருந்த சொல்லிட்டாரு. இத மாதிரி உங்களுக்கு வேற வேற என்ன மருந்துகள் வேணும்னு சொன்ன நோய்க்கு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சலா துணா ஆஜி எவ்வளோ வீசி வாடவா.